உதகையில் நீர்ப்பனி காரணமாக கடும் குளிர் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த சில நாட்களாக நீர்ப்பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக தாவரவியல் பூங்கா, மார்க்கெட், மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் நீர்ப்பனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. காலையில் பணிக்கு செல்லும் கேரட் அறுவடை தொழிலாளர்கள், மார்க்கெட் தொழிலாளர்கள் குளிரை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். நீர்ப்பனியின் காரணமாக நகரில் பால் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் வழக்கத்தை விட அதிகமாக குளிர் வாட்டி வதைக்கிறது. தலைநகர் டெல்லியில் குளிருடன் சேர்ந்த காற்று மாசுபாடும் அச்சுறுத்தி வருவதால் சிலர் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். வெப்பநிலை 6 டிகிரி செல்சியஸாக இருந்ததால் ஒரு சிலர் ஹெல்மெட் அணிந்து போர்வை போர்த்தியபடியும் நடைபயணம் மேற்கொண்டனர். இதேபோல மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸ் அளவில் இருந்ததால் கடும் குளிரை சமாளிக்க பொதுமக்கள் சாலையோரம் தீ மூட்டி குளிர் காய்ந்தனர். நாட்டின் 78வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய விமானப்படையின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. டெல்லி கடமை பாதையில் கொட்டும் பனியில் வீரர்கள் மிடுக்கான அணிவகுப்பில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.